2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான பரிசு. ஆனால் அதை எப்படி எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான வெற்றியும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுறதும் அடங்கியிருக்கு. பகைவர்கள் மேலே வெற்றியும் நீடிய ஆயுளும் சாலமோன் ராஜாவுக்கு தேவையாக இருந்துச்சு. ஆனால் அதை அவர் கர்த்தர்கிட்ட கேட்கல. சாலமோன் ஞானத்துக்காக கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபத்தை கர்த்தரே பாராட்டுறார். நாம் கேட்குறதுக்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நாம் இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் தான் நம்மளை சுவாசிக்க வைக்கிறாரு, மூளையை செயல்பட வைக்கிறாரு, இரத்த ஓட்டத்தை உடல் முழுசும் அனுப்புகிறாரு, உள் உறுப்புகளை செயல்பட வைக்கிறாரு. நாம் உட்கார்றதும் நிற்கிறதும் நடக்கிறதும் பேசுகிறதும் வேலை செய்கிறதும் எல்லாமே அவருடைய கிருபையினால தான். நாம் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த அடிப்படையான காரியங்களை எல்லாம் நாம் கேட்காமலேயே தினந்தோறும் அவர் தான் சரியாக செயல்படுத்திட்டு இருக்கிறார். ஆனால் உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னு நாம் நினச்சி கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பட்டியல் போட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்முடைய வாழ்க்கைக்காக, தேவைக்காக, ஆசைக்காக ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுறது தான் தப்பு. தேசமும் மக்களும் கர்த்தருக்கு சொந்தம். அங்கே அவருடைய திட்டத்தை, அவருடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் கர்த்தர் சாலமோனை ராஜாவாக நியமித்தார். அப்படியானால் கர்த்தருடைய மக்களை எப்படி வழி நடத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த வேலையை செய்கிறதுக்கு ராஜாங்கிற பதவி மட்டும் போதாது, கர்த்தருடைய ஞானம் வேணும். அதனால தான் கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி தன்னுடைய வேலையை சரியாக செய்யணும் என்று சாலமோன் அதற்காக ஜெபம் பண்ணார். நம்முடைய தேவைக்காக ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தர் எங்கேயுமே சொல்லலை. ஒரு கணவனா, ஒரு மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, ஒரு இடத்துல அதிகாரியா, வேலைக்காரங்களா, ஒரு சபைக்கு ஊழியக்காரங்களா, ஒரு சபையில் கர்த்தருடைய மக்களா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் நியமிச்சிருந்தாலும் சரி, அங்கே கர்த்தருக்காக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவருடைய தேவைக்காகத்தான் கர்த்தர் உங்களை அங்கே நியமிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கணும், நல்லா படிக்கணும், சொந்த வீடு வேணும், ஊழியத்தில் ஆசீர்வாதம் வரணும், சபைக்கு கட்டடம் கட்டணும், இப்படி எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அல்லது இதில் நிறைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றியும் இருக்கலாம். நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற சூழ்நிலையில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற சபையில் கர்த்தருடைய தேவையை நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை உங்கள் சித்தப்படி நடத்தணும், சபையில் ஊழியத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், பெற்றோராக பிள்ளைகளிடத்தில் உங்கள் தேவையை நிறைவேற்றணும், விசுவாசிகளாக உங்கள் சித்தத்தை செய்து முடிக்கணும், வேலை செய்கிற இடத்துல உங்களை அறிகிற அறிவின் வாசனையை நான் வெளிப்படுத்தணும் என்று கர்த்தருடைய தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்காமலேயே உங்கள் தேவையை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு உங்களுடைய எந்த ஆலோசனையும் அவருக்கு தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. கர்த்தர் உங்களை நம்புகிறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அவருடைய தேவையை நிறைவேற்றுவீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. God bless you all.